கந்த பெருமான் கிட்ட எதையாச்சும் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா, உன்னுடைய காலடியை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்கணுமா. அப்படி கேட்டு அவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா கந்தன் என்னவெல்லாம் கொடுப்பானா, கருத்தினில் கந்தா நின்றன் களலால் வேறே காணா பொருத்தமாம் பொருளை தாராய் புகழெல்லாம் உனக்கே யாரும் வருந்திடா வாழ்வு வேண்டும் வகை வகை செல்வம் வேண்டும் திருத்தணி வல்லால் இற்கு சிறந்த நல் பரிசிலிவாய்னு சொல்லுவாங்களாம். அதாவது கந்தன் காலடியை அடைந்ததற்கு பின்பு கந்தன் தேடி வந்த அடியவர்களின் தேவையை தேடி தேடி போய் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம். தேடி தேடி தேவைகளை தீர்த்து வைத்து தெய்வங்களின் தலைவனாக இருந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அளிப்பான்.